சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. இப்போது சிம்மராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் ஊரில் வந்து நான் டபுள் பைக்கில் ஸ்டாண்டிங்கில் வந்தவன்டா நான். இப்போ பாடுறா இப்படி இருக்குது அப்படிங்கிறது, இது தன்னை தானே கெடுத்துக்கிற ஒரு ஒரு கீவேர்ட்ஸு. நம்ம வந்து அடுத்தவங்க மூலியமாக கெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உன் ஊரில் தாண்டா என் கல்லை விட்டே போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உன் ஊரில் தான் நாங்கள் என்னோடய கல்லை விட்டே போட்டோம் அப்படின்னு. இது வந்து அடுத்தவங்க மூலியமாக உங்களுக்கு வர்ற எதிர்ப்பு. இந்த ரெண்டு விஷயமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு நடக்கும். அப்போ தன்னைத்தானே கெடுத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இதில் வருது. அதே போல் அடுத்தவங்க மூலியமான கெடுபலனும் இதில் வருது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம சனியை சொல்லலாம். 11ல் குரு வரும் காலகட்டம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக அவிரோதமான வருமானங்கள் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நியாயத்துக்கு தர்மம், தர்மத்துக்கு ஏற்ற ஒரு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து மாற்றம் இல்லை. இப்போ 12ஆம் இடத்துக்கு வர குரு வந்து அந்த அஷ்டம சனியோடைய தாக்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைப்பார். இப்போது குருங்கிறது தாய் மாதிரி, சனிங்கிறது வந்து டீச்சர் மாதிரி. அப்போது டீச்சர்கிட்ட தான் நம்ம குழந்தைய போய் விட்டு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து விடுவோம் ஒழிஞ்சி, தாய் வந்து அன்பையும் சொல்லிக் கொடுப்பாங்க, அரவணைப்பை சொல்லிக் கொடுப்பாங்க, பாசத்தை காட்டுவாங்க. ஆனால் ஒரு டீச்சர் மட்டும்தான் அறிவை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த அறிவுக்கு உண்டானது தான் இந்த அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியை வந்து ஆரோக்கியமாக கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நடக்குது. அப்போ எல்லா விஷயத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான விஷயமா நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது ஒரு பாயிண்ட். வருமானத்தை பொறுத்தவரையும் இல்லீகலான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கிட வேண்டாம். இல்லீகல் தண்டனை உண்டு இந்த காலகட்டம். பரிகாரம்னு பார்க்கும் பொழுது ஐயாவாடி பிரித்திங்கரா தேவி கோயிலுக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை அந்த நைட்டில் இருந்தே மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இது சத்தியம்.